ஆனா ஹாய் गाइस ஹாய் நாங்க தான் காபி குடிக்க வந்திருக்கோம். அக்கா வந்திருக்கேன்டா. 3 மணிக்கு அக்கா வந்திருக்கேன்டா. அவள பேசிட்டீங்களா? இப்போ நம்ம எங்க போறோம்? இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் போறோம். ஏய் ஊட்டிடா. கொடைக்கானல் ஊட்டி போனா நான் வர மாட்டேன். கொடைக்கானல் ஊட்டி தான் நான் வருவேன். அவனை பாரு கிருஷ்ணா அவலாஞ்சி நல்லா தெரிஞ்சு. போலாம் வாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். ரெக்கார்ட் பண்ணு. ஐ அம் பேக். நம்ம இது என்ன ஊர் இது? மேட்டுப்பாளையமா? ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். நமக்கு வந்து இந்த போன எப்பவுமே நம்ம vlog பண்ணுறது தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் வாய்ஸாக டிஸ்டர்ப் ஆகுது. என்னது உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால எனக்கு 2 அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன். இப்போ தான் இதுக்கப்புறம் எனக்கு பதில் இவங்க பேசுவாங்க. ஓகேவா? சூரியனை எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சூரியன் வாய்ஸ் வேணும்னு. இவன் பல்லே விளக்க மாட்டான். பல்லு விளக்காம காலைல சாப்பிடுவானா? பல்லு விளக்காம இப்போ யார் சாப்பிட்டுங்கிறா? வாயை கட்டு பார்ப்போம். நான் பல்லு விளக்கிட்டேன். பல்லு விளக்கிடு. இங்கே வாயா. இதெல்லாம் எதுக்கு வருது, எது என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே தெரில. சென்னை போய் என்ன பிரயோஜனம்? இங்கே வா, இங்கே வா. அங்கே பாரு, அவன் சென்னை போனான், ஆம்பளையா மாட்டான். நீ எதுக்குடா போன சென்னை? நைட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரு சீட்டு கிடச்சிச்சு. எல்லாம் நிம்மதியாக தூங்கினாங்க. என்னால் தூங்கவே முடியலங்க. பின்னாடி இருக்க சீட்டில் போய் 4 சீட்டு சேர்ந்து ஒன்றா படுத்துக்கிட்டு வரான். எங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு தான். எப்படிலாம் போய் சொல்கிறான் பாரு. எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. எல்லாம் நேற்று வரைக்கும் சுரேன் 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 வா போகலாம் போகலாம் போகலான்னுச்சிங்க. எல்லோரும் தான், லேடிஸ் எல்லோரும் தான். இப்போது டூர் எல்லாம் ஓகே ஆகி வேனில் ஏறின உடனே இன்னும் திமிருன்னு தெரில. எல்லாம் எப்படி எனக்கு எதிராக அப்படியே எல்லாம் மாறிட்டாங்க. ஒன்று திட்ட ஆரம்பித்தா 3 தூங்கின்னு தான் இருக்குது. டக்குன்னு 4 மணி எழுந்திரிக்குதுங்க. இங்கே ஒன்று திட்டினா திருப்பி 3 மணி எழுந்திரிக்குதுங்க. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரில. சத்தியமாக இதுக்கப்புறம் யார் என்னை திட்டுறாங்களோ அவங்களுக்கு வயிறு பிடிங்கின அடிக்கணும் கடவுளே. அவங்க இந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ணவே கூடாது. பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? இப்போ எல்லாம் வருது பாரு. இப்போ அது காதில் ஊரில் இன்னொரு காதில் இல்லை, அதுவும் எகிர்னு வரும். இது மட்டும் என் ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்க, உங்களை சாவடிச்சிடும். நண்பர்களே, இப்போ வந்து நாங்கள் பிளாக் தண்டருக்கு போகிறோம் கும்பலாக. ஏன் இங்கே எடுக்கிறோன்னா உள்ளே ஃபோன் அலோடு கிடையாதான். அதனால் இங்கே பார்த்துங்க, ஃபோனை வேனில் வைக்க போகிறேன். ஓகே, பை பை. நம்ம குளிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். வந்துட்டோம். ஊட்டி மலை மேலே வரோம். மழை பெஞ்சுது. ஆமாம், மழை பெஞ்சு இன்னும் கிளைமேட் சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் வாகமன் அந்த அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சொன்னல அதே மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பிளேஸு. நீங்கள் பாருங்கள், ஃபேமிலியை வந்து இவங்க ஷூட்டு, இவங்க கேமரா எடுத்து போயிருக்காங்க. பாவம் விஜய். நல்லா இருக்கு கிளைமேட்டு. டீ குடிப்போம். நாய் அங்க இருக்குது பாரு. நாய் எங்கயா? சொல்லுங்க மேடம். ஐய், எல்லாம் அங்க இருக்காங்க. எங்களை வாடா வாடான்றீங்க. நான் இங்கே தான் இருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்கள எழுப்பு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஊட்டி வந்திருக்கோம் தெரியுமா? தெரியும். அப்புறம் ஊட்டி வந்து டீ குடிச்சோம். பசங்க கூட வரக்கூடாது. அதுக்கப்புறம் பொண்ணு கூட மட்டும் தான் ட்ரிப் வரும். இந்த ஊர் பேர் என்னடா? இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட். மசனகுடி போற வழியில ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஓகேவா? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு இந்த டைம்லயா? அந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? மலை மேலே போயினுக்கிறோம். கீழே நிறைய குதிரை சாணியெல்லாம் இருக்கு. சீதான். ஓகே, மழை வேற சாரல் அடிக்குது. அவங்கள வீடியோ நல்லா இருக்கும். வாயில் புகையாக வருது. நம்ம குரூப் தான் அங்கே போகுதுங்க பாருங்க. இரு
ஓகே நல்லா இருக்குங்க பிளேஸ், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபோனில் சரியாக தெரில, பட் ஃபுல்லாக மிஸ்டாக வேறு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மி, ஏன்னா மழை நிறையா வருது, போக வேண்டிய தூரமும் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ மீன் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லாம் போயிட்டு வேறு வேறு சைடு போகுதுன்னு தெரியல. ஏ லடுக்கி இதர் आओ. வர மாதிரி கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குது ஊட்டி. லாஸ்ட் டைம் போனால் ஒரே வெயில், கூட எல்லா இடத்துலையும் வெயில். ஆமாம், கூட வந்து இப்போதான் தெரியுது கூட வந்தவங்க எல்லாம் வெயில் அடிக்குதுன்னு. இப்போ பாருங்கள், எங்கள் குரூப்போட வந்தோம், கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் நினைஞ்சிக்கினே பேசுகிறோம். நிறைய மாதிரியும் தெரியாது, நினையாத மாதிரியும் தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தயவு செய்து அடுத்த வாட்டி நீங்கள் வராதிங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஹலோ, ஆக்சுவலி கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இப்போ இடம் கலைஞ்சிடுச்சு, மழை வேறு வருது சூப்பராக. அப்புறம் இப்போ மாதிரி எல்லாம் கூட்டமே வருது, எல்லாம் இறங்குறாங்க. நம்மளும் ஒரு கிளைமேட். ஆமாம், வேறு மாதிரி. நம்ம வாகமான் போனோம்ல அதே மாதிரி இருக்குது. ஆனால் வாகமானில் வந்து அதிக பேர் வந்தாங்க, இந்த வாட்டி ஏன் கம்மியாக இருக்கிறாங்க தெரிலப்பா, எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, யாருக்கும் நேரம் கிடைக்கல. போல நான் இருக்கேன், அடுத்த ட்ரிப்பில் இருக்கிறேன் தெரில. அதுவும் கேட்டாக்க இப்போ நீ வந்து கேட்குற என்ன சொல்லணும், இல்லை எனக்கு ஏதாவது இந்த ரீசனு வரல கேட்ட, என்னப்பா வரியா வரல தெரில, ஏன் தெரில வரல, ஏன் தெரில வரல. இரிட்டேட் தானே ஆகும், கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும் ப்ரோ. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ ஆஸ் எ டூர் ஆர்கனைசர் சுந்தர் அண்ட் சுரேனை வந்து நான் ரொம்பவே வந்து பாராட்டுறேன். ரொம்ப நன்றிங்க. பேஷன்ஸ் வந்து இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவ்வளோ நேரம் வந்து அவங்க தான் வந்து எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரிப் ஸ்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுரேன் அண்ட் சுந்தர். நன்றிங்க. இப்போ உங்களுக்கு புரியுது பாருங்க, நிறைய இப்போ நான் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு டைம் தான் எடுக்கிறேன். அதை தான் சொல்கிறேன், நம்ம வருஷத்தில் ஒரு தடவை தான் போகிறோம், டெய்லியும் போகிறது இல்லை. ஊடுனா வீட்லேயே வாங்க போகிறீங்க. ஏதாவது சண்டை போடணுங்க. இப்போ இந்த பொண்ணுலாம் வீட்லன்னா அப்படியே விட்டாங்களா, ஏமா நீ போய் தொலைமா அப்படின்ட்டாங்களா, ஏமா நீ சண்டை போட்டு வரல வீட்டில்? ஆமாம், சுரேன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கு, இல்லைன்னா விட மாட்டேன்ட்டாங்க. பா ஏதோ ஒன்று சண்டை போட்டு வரல, உங்கள் கூட அப்படி எங்கள் கூட அப்படின்னா இப்போ அடுத்த வாட்டி இது மாதிரி போக முடியுமா நம்மளால? வண்டி வேறு எங்கே விட்டான்னு தெரில. எல்லாம் இங்கே பாருங்க, அதாங்க பாருங்க, அம்மா வந்து ட்ரிப்பு கூட்டின்னு வந்துட்டேன், போயாமல் தொலை பண்ணுறாங்க. மழை வந்தாலும் ஃபோட்டோ எடுறானே, ஃபோட்டோ வீடியோ வரா என்னது இது? மல்லாட்டு. மல்லாட்டன்னா யாருக்கும் தெரியாதீங்க. நானும் கேப்சர் பண்ணுவேன். என்ன என்ன மேடம் வாங்குறீங்க? இல்ல இல்ல, நான் 2K கிட்ஸ் தான். தெரியுமா இதோட அருமை? புரியல. ஜிம் ஜாம் சட்டா 90s கிட்ஸா? ஆமாண்டா, சாப்பிடணும் தெரியும். ஜாம் இருக்கும். ஓகே, 90s கிட்ஸ். அது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? நீ 90s கிட்ஸ் தானே? ரெண்டு பிரிச்சு அவ்வளோதான், போ. ரெண்டுத்தையும் பிரித்து வாழைப்பழ தோலை உரிச்சின்னு மிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், திருப்பி வச்சிருக்காங்க. வேற வந்துட்டீங்களா? அந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னடா பார்க்குறீங்க மானா? தம்பிங்களா, அண்ணனுக்கு ஆய் சொல்லுப்பா.
பட்டா ஹாய் உட்கார வரீங்க என்னடா பண்ணுறீங்க டேய் என்னடா நம்ம கோழி மாரி மேய்ஞ்சின்னு வரீங்க எல்லாம் ஏய் அப்படியே ஒரு மாதிரி இந்த நம்ம இதெல்லாம் பார்ப்போம் தெரியுமா டிஸ்கவரி சேனல்லாம் வைல்டு அந்த இது அதே மாதிரி இருக்குது வியூவெல்லாம் சுத்தரி மானு அப்படியே கேஷுவலாக மேய்கிறாங்க புளியை மட்டும் பார்த்துட்டா கொஞ்சம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அருமையான வியூவில் வியூ மிக அருமையாக உள்ளது ஆமாம் ஆமாம் மைனா கிங்ஃபிஷர் பவர் செம பவர் கரடி தூங்கி அடிச்சா 9 வெயிட்டு எங்கேயோ போய் மூஞ்ச விட்டுனுக்குதுடா அது உத்திரியா வர குட்டி மாரி தான் இருக்குது குட்டி தான்ல தெரில தந்தம்னா அதுக்கும் மேல் ஃபீமேலாக இருக்காண்ணா ஏதாவது எங்க ஆமா எலிஃபண்ட் அது அசிங்கமா திட்ட போறான்டா சின்ன கேவ பெருசா வந்து போறாங்க இன்னும் வளர அப்போ எவ்வளோ பெருசா வளரும் பெரிய தந்தை இருக்கு யானையா வந்துடும் என்ன பண்ணானே கொலுசுலாம் போட்டு வருது கூட்டு வந்தாங்க கைஸ் இது வரைக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே வாங்கி தரல சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் நிறுத்தல லஞ்சும் நிறுத்தல அப்படியே எங்களை தூங்க வச்சுட்டு எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க வாங்கி கொடுத்துட்டு இப்போ யானையை காமிச்சிட்டு ஏமாத்துறாங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் எதுக்கு அப்போ இறங்குனீங்க நீங்கள் சாப்பிடவே இல்லையா வேனில் எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒரு வாய் கூட உங்களுக்கே தெரியும் இது நடுவில் இருக்கிற பொண்ணை பற்றி தெரிஞ்ச உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சாப்பிடாம இவ்வளோ நாள் இருக்குதான்றது உங்களுக்கு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீனால பக்கத்துல கீழே வந்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க இது டூர் வராதீங்க நம்பி ஆமா சூடு சொர்ண மானம் இன்னும் தான் டூர் கூப்பிடாதீங்க ஃபர்ஸ்ட் அப்ப முதல்ல ஆர்கனைஸ் பண்ண இறங்குறாங்கல எவன்டா வரான் ஐ பைத்தியக்கார நல்ல நல்ல சொரிய அம்பறான் இல்லையே அவன் சொரியிற மாதிரி தெரியலையே வேணுமென்ட்டு குளிக்க வைக்கிற பிரியாணி ஐயா அவன் கும்பப்படுறான் டேய் ஐயோ ஆமா அதாவது மசனக்குடி ரோடானது மசனக்குடி ரோட்டில் ட்ராவல் செய்து கொண்டிருக்கிறோம் புலியை தேடி போகிறோம் மானை பார்த்தாச்சு குரங்கை பார்த்தாச்சு யானையை பார்த்தாச்சு இந்த புலி மட்டும் எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆமாம் நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் அதாவது பைனாப்பிள் எங்கே வாங்கி தரேன் நடந்து போகும்போது வாங்கி தரேன் இப்போ வந்து ஃபாரஸ்ட் முடிஞ்சிச்சு நாங்கள் பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் தெரியுமா குரங்கு மான் யானை கரடி மயில் அப்புறம் கழுகு புறா அதுமாதிரி குட்டி குட்டிலாம் பார்த்தோம் ஆனால் புளியை மட்டும் பார்க்கல நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருங்க எங்க இல்லைங்க இது புலியா உங்க ஃபேவரட்டா என் ஃபேவரட் அதான் சூர்யா ரொம்ப பெருமையா இருக்கிற காட்டுக்கு வந்திருக்க
அவர் தம்பி வயசு என் தம்பி தான் பேசுகிறேன், நான் பேச மாட்டேன். ஆக்சுவலி யார் யாரெல்லாம் வரல நோன்னு சொன்னீங்களோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டூரை கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. வராதவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. அதான் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். பைசன் பார்த்தோம். நீ என்ன என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறே தெரில, மறந்துட்டோம், மேலே பறந்துட்டோம். எதெல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் பார்த்தோம், சொல்லியாச்சு. காட்டு யானை அகிலா குட்டியா? ஆமாம், யாரெல்லாம் நோ வரல நோ சொன்னீங்களோ கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கிளைமேட்டும் சரி, வியூவும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேலே சூப்பராக முடிஞ்சிருக்கு. என்னது ட்ரிசிலிங்? ஓகே. அவங்க கொஞ்சம் பேட்ரிக் ஸ்கூல் தானே மேடம் நீங்கள்? ஆமாம், அவங்க கொஞ்சம் கான்வென்ட் அப்படின்றதால கொஞ்சம் இங்கிலீஷ் வாரி வழங்குவாங்க. புரியாதவங்க நான் கீழே தமிழில் சப்டைட்டில் கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எங்கள் சத்தியமாக எனக்கு புரியலங்க. என்ஜாய் இல்லை, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, நீங்கள் அவசரப்படாதீங்க. இப்போ வரைக்குமே நல்லா இருந்துச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா ட்ரிசிலிங்னா என்னன்னு? எல்லாம் மண்டே சொல்லி நீங்கள் போகிறீங்க. இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டு சாப்பிடணும். பைத்தியங்க கேம் இருந்தது, என்ன கேம்னு தெரில. ஏம்மா ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு வேலை செய்கிறவங்க தான் போடணும், நாங்கள் போட மாட்டோம். சாப்பாடு போடணும் எங்களை கேட்குறீங்க நீங்கள் தானே வேணாம். நீங்கள் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? ஆமாம், இப்போ வந்து நாங்கள் செக் போஸ்ட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு. நேராக ரூமுக்கா ஹோட்டலுக்கா? நியர் பை ஷேர் எல்லாம் வந்ததுங்க. ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்துட்டு நியர் பை ஷேர். எல்லாரும் இந்த சோலோ பிக்கோ எடுப்போம், குரூப் பிக்கோ எடுப்போம். அந்த டே வந்து இந்த போட்டோஸ் வந்து நீங்க குரூப் போடலன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. குரூப்புக்கு எடுங்க, போன மெமரிஸே வந்து போட்டோஸ். கரெக்ட்டுங்க, மெமரிஸ்லாம் போட்டோஸ் தான். இப்போ போய் நம்ம ரூம்ல இருக்க போறோம், ரெஸ்ட் தான் எடுக்க போறோம், அங்க ஷேர் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நியர் பை ஷேர் பண்ணனும்னு நினைக்கும்போது அப்ப போட்டோஸ் வேணும்ல. அப்போ எல்லாம் முக்கியமான ஆள் வச்சினா வந்துக்கிறீங்க நீங்க. நான் ஜெனரலா சொல்றேன், டிஸ்கஸ் பண்றேன். என்னன்னா இது பாட்டிலே யூஸ் பண்ணக்கூடாதான். நம்ம இந்த 7up பாட்டிலு, அப்புறம் என்ன பாட்டிலு, 1 யூஸ் பாட்டிலாம் இருக்குல்ல, பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். அதனால் அதை செக் பண்ணி பிடிங்கிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் ஃபைனா 3000 ஃபைனா 3000 ஃபைனா. ஸோ யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பருப்போட வாங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு. கரெக்டு, நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. சென்னை போயிட்டு உங்ககிட்ட இருந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டு. சரி, ஓகே, நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று, இந்த சைடு வர மாதிரி எந்த கார் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இல்லை, நீங்கள் 2 வீலரில் வந்து 2 வீலர் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ அவங்க என்னன்னா, அது பேர்னா ட்ரக்கிங்ன்றாங்க. ட்ரக்கிங்குக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி வரணும். நம்ம என்ன ஃப்ரீயாக வந்துட்டோம். அதுமாதிரி ட்ரக்கிங்னு கூட்டால் போயிடாதீங்க. நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக தான் அவங்க கூட்டம் வந்து நைட்டு நிற்க வச்சுட்டாங்க. வரலன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் வேஸ்ட்டாக நின்றுட்டு 4 வழி தாங்க. எங்கடா 8:30ன்னு சொன்னானுங்க, அப்புறம் 11:30 ஆச்சு, அப்புறம் 12:30 ஆகிட்டாங்க. வண்டி கிளம்புறத பற்றி ஏன்டா போய் பேசிட்டு நாங்கள் ட்ரக்கிங்கை பற்றி பேசினுக்காங்க. சொன்னா இப்போ இந்த முதுமலை ஃபாரஸ்ட் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரக்கிங்கு 1000 ரூபாய்னாங்களா? அதுதான் சொன்னாங்க, அது தேவையில்லை, அது தேவையில்லை, அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வர வழியே வந்தாக்கா நிறையா பார்க்கலாம். முக்கியமாக சேஃப்டியாக வரணும்னா காரு வேனு அதுமாரி வாங்க. இல்லை கொஞ்சம் நான் அப்படி ஃபிலிம் காட்டுவேன், மாசாக வருவேன், பைக்கில் வரணும்னா வாங்க. எதாவது கட்சி தூக்கின்னு போச்சுன்னா அது உங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல, நாங்கள் பொறுப்பல்ல. மற்றபடி நீங்கள் இந்த ட்ரக்கிங்கு காசு கொடுத்துட்டு வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் போகிற வழி தான் அவங்க கூட்டிகிட்டும் போவாங்க. ஸோ பார்த்துங்க.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தெரியல, போயிட்டு அப்போ பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சத்தியமாக ஹோட்டலுக்கு தான் போகிறோமா? கண்டிப்பாக. சரி, ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம், காலையிலேருந்து சாப்பிடவே காலைல 2 சப்பாத்தி சாப்பிட்டோம், எல்லாரும் 2 சப்பாத்தி சாப்பிட்டோம், அவ்வளோதான். அதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒர்த்து ம் மகாதான் சொல்லியிருக்கேன்.